வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது அவல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் வடை. அதுக்கு ஒரு அரை கப் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம், கெட்டி அவல், லேஸ் அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ரவை, ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு. இப்போ இந்த அவலை நல்லா ஊற வச்சு களைஞ்சி எடுத்துக்கலாம். அவலை நல்லா 3 தடவை களைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா மூழ்கிற அளவுக்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா அது ஊறட்டும். ரவையும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். நம்ம இதை முடிச்சுட்டு தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அதை அவலை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ரவையை ஊற வச்சது இதில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே இது சோக்காக இருந்துச்சு இந்த ரவையும் அவலும். அடுத்தது இந்த அவல் இருக்கு இல்லையா, இந்த அவலை நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா இப்படி அமுக்க வரணும், அந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா பிழிஞ்சு போட்டுறேன். அவல் பிழிஞ்சு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டாச்சு. வெங்காயம் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதை முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த பச்சரிசி மாவையும் போட்டாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிடுவோம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், வடையாக தட்டி போட்டு எடுத்துடலாம். வடை இந்த அவல் மாவை நல்லா ஒரு பாலாக உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ 2 கையும் வெட் பண்ணிவிட்டு அடுப்பில் பாருங்கள் எண்ணெய் வச்சுருக்கிறேன். நம்ம இதை வடையாக தட்டி போட்டு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தீ இறக்கி விடணும். போட்டோடனே கொஞ்சம் உள்ளே ஒட்டும், பரவாயில்ல. நல்லா ஷேப் பண்ணி நல்லா அழகாக ஷேப்பாக இது நல்லாவே வரும். சீக்கிரம் செஞ்சிடலாம். இது வடைக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வடையாக செஞ்சிடலாம். அவல் இருந்துச்சுன்னா, அவல் எப்போவுமே இப்போல்லாம் வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா. வடையை தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீ ஊற்றி விட்டுக்கலாம். வடை கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். போட்ட உடனே கொஞ்சம் அடியில் ஒட்டும், அதனால் உடனே திருப்பி விட ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் அது போய் கொஞ்சம் லைட்டாக மேலே எலும்புதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக அதை மெதுவாக திருப்பி விடணும். திருப்பி விட்டு அப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு வெந்ததும் எடுத்துடலாம். சுட சுட சுவையான அவல் வடை தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும், கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெயில் போட்டவுடனே கொஞ்சம் ஒட்டும், அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து திருப்பி விடுங்க, அவ்வளோதான். 2 பக்கம் நல்லா ஒன்று போல் வெந்த உடனே எடுத்துடலாம். இந்த அவல் வடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.